பியர் யூத்லேருந்து ஒரு கிளாஸ் நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம். அதில் ஒரு பிளட்ஜு லான்னு படிச்சிருவோம். அதில் பிளட்ஜ் வந்து பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ வில் பி பியூர் அண்ட் கைண்ட் அண்ட் ட்ரூ, ஐ வில் கீப் அ JMV லா, ஐ வில் பி அ சர்வன்ட் ஆஃப் காட் அண்ட் அ ஃப்ரெண்ட் டு மேன் படித்தோம். அப்புறம் லா வந்து கீப் த மார்னிங் வாக், டூ மை ஹானஸ்ட் பார்ட், கேர் ஃபார் மை பாடி, keep a level eye, be courteous and obedient, walk softly in the sanctuary, keep a song in my heart, go on God's errands, keep a song in my heart அப்படின்னு என்னை இப்போ சொல்ல சொன்னாங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி சாயந்தரம் வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறதுக்குரிய பாட்டு எப்படி எந்த சூழ்நிலையில் எந்த சந்தர்ப்பத்தில் யார் எப்படி எழுதுனாங்க அப்படின்னு நிறைய பாட்டு இருக்குது. அதெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருந்தால் நேரம் ஆயிரும். இன்னும் நிறையா பேர் பாட வேண்டியது இருக்குது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஒரு பாட்டு பாடுறோம். ஒரு பணக்கார பெண்ணு இருந்தாலாம். அந்த பெண்ணை அவங்க அப்பா வந்து நல்ல கல்லூரியில் போய் நல்லா படித்து நீ ஒரு நல்ல மகளாக வரணும்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். அப்போ இந்த பெண்ணு வந்து கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலாம். ஏற்றுக்கொண்டு குணப்பட்டேன். அவன் நினச்சிக்கிட்டா நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், குணப்பட்டேன், அப்பா அம்மாட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சிருக்கேன். உடனே அந்த வீட்டுக்கு தெரிவித்த உடனே அவங்க அப்பா அதை கேட்டு, உடனே நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு அனுப்பலை, பட்டப்படிப்பு படித்து முடிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்புனேன், நீ உடனே பரப்பிட்டு வீட்டுக்கு பரப்பிட்டு வா அப்படின்னு சொன்னாலாம். உடனே அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பிள்ளை வந்துட்டார். வந்த உடனே மகளே, நான் உன்னை காலேஜுக்கு அனுப்புனது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு இல்லை, நாளைக்கு விடியறதுக்கு முன்னால் உன் விசுவாசத்தை விட்டுரு, அடியோடு விட்டுரு, அல்லது வீட்டை விட்டு பரப்பிட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னாராம். அந்த மகளுக்கு உள்ள உடஞ்சிருச்சு. சொந்த அப்பா, என்னுடைய அப்பாவே என்னைய வெளியே போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அறையில் போய் தரையில் விழுந்து ஜோம் பண்ணாலாம், அழுது ஜோம் பண்ணாலாம். சரி, எப்படியும் அப்பா நம்மளை வெளியே போக சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தன்னுடைய ஜாமனெல்லாம் நான் எடுத்து மூட்டை கட்டி வெளியே பரப்பிட்டு போகும்போது வாசல் பக்கத்தில் போனாலும். அவங்க வீட்டில் வாசல் பக்கத்தில் ஒரு பியானோ இருக்குமா பக்கத்தில். அதை பார்த்தா சரி வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு பாட்டு பாடிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பியானோவில் போய் உட்காந்து சிலுவை சுமந்தவனாக இயேசு உம்மை பற்றினேன் அந்த பாட்டை பாடினாலாம். பாடிட்டு வெளியே போயிட்டேன், மூட்டை எடுத்துட்டு வெளியே போயிட்டேன். தகப்பன் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் பியானோ ப்ளே பண்ணிக்கிட்டே பாட்டையும் பாடியிருக்கா. அந்த பாட்டை தகப்பனாக ஒத்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. கேட்டுக்கிட்டு இருந்த உடனே வெளியே ஓடி வந்தார் தகப்பன். ஓடியாந்து, மகளே, உன் பாட்டை கேட்டு நான் குணப்பட்டேன், இயேசுவின் அன்பு மிகவும் பெரியது, உன்னுடைய பாட்டு வந்து என் மனசை மாற்றிருச்சு, இங்கே வாம்மா வா உட்காரு, போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு கிறிஸ்தவனாக என்ன செய்யறான், மாறினாராம். பாட்டு மனம் மாற செய்யும். சிலுவை சுமந்தானாக இயேசு உம்மை பற்றினேன்.